ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்பெஷல் முருங்கைக்கீரை ராகி அடை. தேவையான பொருட்கள்: ராகி 2 கப்பு, முருங்கைக்கீரை 2 கப்பு, வெங்காயம் 2, துருவிய தேங்காய் 1/2 கப்பு, சீரகம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 4, உப்பு தேவையான அளவு. ஒரு வாணலியில் எண்ணெயை விட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஜீரகத்தை போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா வெடித்ததும் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வெந்ததும் பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. காம்பு நீக்கி கழுவிய முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. கீரையை வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. கீரை நல்லா சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் ராகி மாவு போட்டுக்கோங்க. அதில் வதக்கின முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கோங்க. துருவிய தேங்காய், உப்பு தேவையான அளவு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவும் கீரையும் நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணியை விட்டு பிசைஞ்சுக்கோங்க. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கையில் நல்லா மாவு செஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஸ்மால் சைஸில் பாலாக ஒட்டிக்க எடுத்துக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக் கவரு அல்லது வாழை இலையில் எண்ணெயை தடவிடுங்க. உருட்டி வச்ச பாலை தண்ணி வச்சு லேசாக தட்டிக்கோங்க. தேவையான அளவுக்கு தட்டிக்கோங்க. தவா வச்சு சூடு பண்ணுங்க. பிளாஸ்டிக் கவர்லேருந்து அதை எடுத்து தவாவில் போட்டுடுங்க. கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கோங்க. எண்ணெயை போட்டதும் மெதுவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. கீழே வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், சுவையான ராகி அடை ரெடி. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.